வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பிச்சிடுச்சு. இனி வரும் நாட்களில் வாட்ஸ்அப் செய்திகளும் சோசியல் மீடியால செய்திகளும் பொய் பிரச்சாரங்களும் அதிகம் உங்களை நோக்கி வந்து சங்கி கூட்டம் கிளப்பி விடும், உங்களை வந்து சேரும். அதுவும் குறிப்பா பொய் டேட்டா அப்படின்னா சங்கிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய டேட்டா அவுத்து விடுவாங்க. பாருங்க, இவ்வளோ லட்சம் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், ஆவாஸ் யோஜனால இவ்வளோ வீடு நாங்க கட்டி கொடுத்துட்டோம், இவ்வளோ கிலோமீட்டர் ரோடு நாங்க வந்து போட்டு கொடுத்துருக்குறோம், இவ்வளோ டாய்லெட்ஸ் நாங்க கட்டி கொடுத்துருக்குறோம், பாருங்க ஆஹா ஓஹோன்னு தேனும் பாலும் பொங்கி ஓடுற இந்தியாவை பாருங்க, இனிவரும் 5 ஆண்டுகளில் இந்தியா வந்து விஸ்வகுருவா மாறணும்னா மோடிக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலைமை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு பெருசா நீங்க வந்து எல்லா கிராமத்தையெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டாம். மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில் அவர் தத்தெடுத்த 8 கிராமங்கள், அந்த 8 கிராமங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத வயர் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் ஒரு ஆர்டிகல் மூலமா நிறைய போட்டோஸ் வீடியோஸ் மூலமா இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு மோடி முதல் முறையாக பிரதமர் ஆனோன்னு பாத்தீங்கன்னா சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாரு. அதாவது இந்த ஸ்கீம் மூலமா ஒவ்வொரு பார்லிமெண்டேரியனும் அவர் தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை வந்து மாடல் வில்லேஜா மாத்தணும். அதாவது மோடி கொடுத்த அந்த கேரண்டிஸ் இருக்கு இல்லையா, 2022க்குள் ஒரு பக்கா வீடு, 2024க்குள் டேப்ல ட்ரிங்கிங் வாட்டர், அதே மாதிரி 2022க்குள் ரோடு போடுவோம், சானிடேஷனை பக்கா பண்ணுவோம், அதே மாதிரி டிஜிட்டல் கனெக்டிவிட்டி கொடுப்போம், ஸ்வச் பாரத், இந்த கேரண்டிஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு வில்லேஜை தத்தெடுத்து ஒரு மாடல் வில்லேஜா அதை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறது தான் ஸ்கீம். அந்த ஸ்கீம் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா மோடி வந்து 8 கிராமங்களை தத்தெடுத்தார். இந்த கிராமங்கள் அதாவது ஜெய்ப்பூர், நாகேப்பூர், பரம்பூர், பூரேகாவ், பூரே பசியார்பூர், ஜோகாப்பூர், இப்படி வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய 8 கிராமங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி மோடி எந்த அளவுக்கு இவர் கொடுத்த கேரண்டிஸ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இந்த எல்லா கிராமங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு பக்கா வீடுகள் போய் சேரல, பெரும்பாலானோருக்கு டேப் வாட்டர் போய் சேரல, டாய்லெட்ஸ் இல்ல, ரோடு இல்ல, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா வாய்க்கிழிய மேடை மேடையா ஏறி நாங்க இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உண்மையான நிலைமை என்ன அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஹவுசிங் ஸ்கீம்ல இவங்க கொடுக்கிற சப்சிடி இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம், அண்ணாமலை கூட அடிக்கடி பேசுவாரு, பாருங்க மோடி எவ்வளவு பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு பாருங்க, பாஜக எவ்வளவு பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுல உண்மை என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால வீடு கட்டுறதுக்கான தொகையில ஒரு பகுதியை தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது, மீதி பகுதியை அந்த மாநில அரசாங்கம் கொடுக்கணும். இது இல்லாம சம்பந்தப்பட்ட அந்த நபர், இந்த வீடை வாங்கக்கூடிய பெனிஃபிஷியரி, அவர் சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க இதுல வந்து செலவழிக்கணும். அப்ப இது போன்ற மோடி தத்தெடுத்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்களுக்கு வருமானமே இல்ல பாதி பேருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்களோட தவறான பொருளாதார கொள்கைகள்னால விலைவாசி எல்லாம் எங்கேயோ ஏறி போயிடுச்சு. அதனால அவங்களால அவங்களுடைய பங்கை கான்ட்ரிபியூட் பண்ண முடியலங்கிற காரணத்தினால பல வீடுகள் கட்டப்படாமலேயே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். 4 முறை 5 முறை அப்ளை பண்ணவங்களுக்கும் இன்னும் அப்ளிகேஷன் வந்து த்ரூ ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து டாய்லெட் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, ஆனா வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு வீடு அப்ரூவ் பண்றாங்க, ஆனா குழா தண்ணி அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப வீடு மட்டும் கட்டி என்ன பிரயோஜனம், டாய்லெட் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? டாய்லெட் மட்டும் கட்டி என்ன பிரயோஜனம், தண்ணி இல்லைன்னா நாரி போயிரும்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த அரசாங்கத்துடைய தரவு படியே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஏனோதானோன்னு சொல்லல, அரசாங்கம் பார்லிமெண்ட்ல கொடுத்த தரவு படி பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்ல இந்த 2023ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 5,13,656 வீடுகள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமையே இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அன்ஆக்கியபைடா இருக்கு. ஏன்னா சாங்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனா அது சம்பந்தப்பட்ட நபர்களால அது கம்ப்ளீட் பண்ண முடியல. அதற்கான அசிஸ்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயம், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லுது, இப்படி இன்கம்ப்ளீட்டா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குன்னாலும் இவங்க கணக்கு காட்டுறதுக்காக இந்த இன்கம்ப்ளீட் வீடுகளையும் கணக்குல சேர்த்து பாருங்க இவ்வளவு வீடுங்க நாங்க கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யான கணக்கை வந்து பாஜக சொல்லுது அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க.
இது மட்டும் இல்லாம இன்னொரு அநியாயம் என்ன நடந்திருக்குன்னா, ரீஅலோகேஷன். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமா மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீடுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் புடுங்கி யூபிக்கு கொடுத்திருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு மட்டும் 1.44 லட்சம் வீடுகள் தமிழ்நாடு, பீகார், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து புடுங்கி 80 சீட் இருக்கக்கூடிய யூபி மாநிலத்துக்கு ரீஅலோகேட் பண்ணிருக்கிறாங்க. இத்தனைக்கும் யூபி தான் ஹையஸ்ட் பெனிஃபிஷரி இந்த ஸ்கீம்ல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இவ்வளவு கொடுத்தும் பிரதமர் மோடியோட கான்ஸ்டிடியூவன்சில இருக்கக்கூடிய வில்லேஜஸ் இந்த லட்சணத்துல இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில ஒரு பெரும்பாலான பங்கை யூபிக்கு கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் இப்படி நமக்கு நியாயமா வர வேண்டிய ஸ்கீம்லயும் ஒரு பகுதியை புடுங்கி யூபிக்கு கொடுக்கறாங்க. இவ்வளவும் கொடுத்தும் யூபியோடைய நிலைமை இவ்வளவு கேவலமா இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் 2024ல வந்து 100% கவரேஜ் எல்லா கிராமங்கள்லயும் எல்லா வீடுக்கும் வந்து டேப் வாட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை மோடி கொடுத்துறாரு. ஆனா தரவுகள் படி பாத்தீங்கன்னா இன்னும் 5% கூட கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா PMAY ஸ்கீம் மாதிரி யூபி தான் இந்த ஸ்கீம்லயும் ஹையஸ்ட் பெனிஃபிஷரி, தண்ணீர் ஸ்கீம்லயும் ஹையஸ்ட் பெனிஃபிஷரி வந்து யூபி மாநிலம் தான். பேப்பர்ல வந்து 50% நாங்க கவரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நீங்க பாத்தீங்கன்னா 5% கூட இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஆனா பேப்பர்ல காமிக்கிறது 50%. கிட்டத்தட்ட 98,455 கிராமங்கள்ல வெறும் 13,000 கிராமங்களுக்கு மட்டும்தான் இவங்க பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுலயும் வெறும் 2,800 கிராமங்கள்ல தான் தண்ணி வருது. மீதி கிராமங்கள்ல எல்லாம் வெறும் பைப் கனெக்ஷன் தான் இருக்கு, தண்ணி இல்ல. அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த விசாரிக்க போகும்பொழுது எந்தெந்த கிராமங்கள்ல தண்ணி வருதோ அந்தந்த கிராமங்களுக்கு போய் 100 ரூபாய், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு வராங்களாம். ஏற்கனவே வறுமையில வாடிட்டு இருக்கக்கூடிய மக்கள், அடுத்த வேளை சோறு கூட வசதி இல்லாத மக்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு வராங்களாம். இந்த 100 ரூபாய் கொடுத்து ஒரு பக்கெட் தண்ணி வாங்கிட்டு வராங்கல்ல, இந்த தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியில தான் அவங்க நாள் பூரா வந்து அவங்க வந்து கழிக்கணும். குளிக்கிறதுக்கும் அதே தண்ணி தான், குடிக்கிறதுக்கும் அதே தண்ணி தான், துணி துவைக்கிறதுக்கும் அதே தண்ணி தான், சமைக்கிறதுக்கும் அதே தண்ணி தான். இதுல இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, மாதவிடாய் காலங்கள்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், துணி தான் யூஸ் பண்றோம், ஆனா அதை துவைக்க கூட எங்களுக்கு தண்ணி இல்ல, பல நாட்கள் அப்படியே கிடக்கும் அந்த துணி, இதனால நோய் வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க மக்களே. இதுதான் நிலைமை. மோடி தத்தெடுத்த கிராமங்களில் இதுதான் நிலைமை. 2023ஆம் ஆண்டு படி டார்கெட் வந்து 47,171 கிலோமீட்டர் ரோடு போடுவோம் ரூரல் ஏரியாஸ்ல, கிராமங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க, PM கிராம் சடக் யோஜனாக்கு படி. ஆனா ஆக்சுவலா இவங்க போட்டது வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கிறாங்க. 30,000 கிலோமீட்டர் வந்து போடவே இல்லை. இதே நிலைமை தான் 2022லயும் 2021 2020லயும் இதேதான் நிலைமை. ஆனா வெளியில பாருங்க, பெரிய பெரிய ஹைவேஸ் போடுவாங்க, பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ் வேஸ் போடுவாங்க, நாளுக்கு ஒரு வந்தே பாரத்தை இனாகிரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ண நாடே திரும்பி பார்க்குமே, நாட்டுக்கே வந்து சொல்லலாம்ல, ஒரு PR ஒர்க் பண்ணலாம்ல. பாருங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஸ் வே நாங்க போட்டிருக்கோம், இந்த சிட்டியை அந்த சிட்டியோட நாங்க கனெக்ட் பண்றோம், பாருங்க எவ்வளவு வந்தே பாரத் ட்ரெயினை வந்து பிரதமர் இனாகிரேட் பண்றாருன்னு. ஒரு கிராமத்துல போடக்கூடிய ஒரு சின்ன ரோட வந்து நீங்க எவ்வளவுதான் பப்ளிசிட்டி பண்ண முடியும்? அதனால கிராமங்கள் கவனிக்கப்படாமலே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லாம சானிடேஷன், ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்னு இவங்க பேசுறாங்கல்ல, பிரதமர் மோடி தத்தெடுத்த கிராமங்கள்ல, லக்கந்தர், ஜெயப்பூர் போன்ற கிராமங்கள்ல அந்த நபர் சொல்றாரு, காலையில எழுந்து காலை கடன் கழிக்கிறதுக்கும் ஒரு சண்டை நடக்குமா, யூரின் பாஸ் பண்றதுக்கும் 1 மணி நேரம் நாங்க சண்டை பிடிச்சுப்போம், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பாதி டாய்லெட்ஸ்ல ரூஃபே கிடையாது. நீங்க பாருங்க, நான் போட்டோஸ் போடுறேன், அந்த லட்சணத்தை பாருங்க, அப்ப தெரியும். பாதி டாய்லெட்ஸ் ஃபுல்லா இருக்கு, ஏன்னா கழுவி விட தண்ணி கிடையாது. மலம் கழித்தால் அந்த மலம் போறதுக்கான வழி இல்ல. பாதிக்கு மேற்பட்ட டாய்லெட்ஸ் யூஸ்லெஸ் ஆயிருக்கு, மீதிக்கு டாய்லெட்டே இல்ல அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு. சரி, இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி.
என்ன சொன்னாங்க? டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறாங்கல்ல. எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் 2022ஆம் வருடத்துக்குள்ள எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி கொடுத்துருவோம். பாரத் நெட் மூலமா எல்லா கிராம பஞ்சாயத்தையும் டிஜிட்டலா நாங்க கனெக்ட் பண்ணி நேரடியா நாங்க மானிட்டர் பண்ணி மாடல் வில்லேஜஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்தை நாங்க வந்து டிஜிட்டலா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரியாலிட்டியில 6000 கிராம பஞ்சாயத்துல தான் அந்த கனெக்ஷன் வந்து ஒர்க்கே பண்ணுது. சும்மா கனெக்ஷன் கொடுத்தது மட்டும் பிரயோஜனம் அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பாக்கணும்ல. அப்பதானே ஒரு ஸ்கீம் போய் சேர்ந்ததா அர்த்தம். ஆனா கணக்கு காட்டுறாங்க 2 லட்சம் கிராம பஞ்சாயத்துக்களுக்கு நாங்க இருந்து நெட் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு பாரத் நெட் மூலமா. ஆனா அது எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆஸ் ஆன் January 29, 2024 6300 கிராம பஞ்சாயத்துகள்ல மட்டும்தான் இது ஃபங்க்ஷனிங்கா இருக்கு. இதுதான் மோடி தத்தெடுத்த கிராமத்துடைய லட்சணம். தன் சொந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய கிராமங்கள்லயே தன்னுடைய கேரண்டியை நிறைவேற்ற முடியாத ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சு கிளிக்க போறாரு? இதுல எல்லாத்துலயும் உச்சபட்ச வேதனை என்ன தெரியுமா? இந்த 8 கிராமங்கள்ல மோடிக்கா பரிவார், மோடிக்கா பரிவார், மோடி 140 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாருல. இந்த கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள், முஸ்லிம்கள், யாதவர்கள்னு எல்லாம் செக்ரிகேட்டடா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சாதியும் மதமும் அங்க தலை விரிச்சு ஆடுது. பாதி கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு வெளிப்புறமா ஒதுக்குப்புறமா தலித்துகளை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. கிராமத்தில் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வசதிகள் கூட அந்த தலித் குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடங்களை கிடைக்க மாட்டேங்குதான். இஸ்லாமியர்கள்னா தனியா செக்ரிகேட் பண்ணி வச்சிடறாங்க. மத்தவங்களோட எல்லாம் நீங்க தங்கக்கூடாது. வெளிப்படையாக ஒரு தீண்டாமையை வந்து இந்த கிராமத்துல வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. எந்த கிராமத்துல? பிரதமர் மோடி தத்தெடுத்த கிராமங்கள்ல வெளிப்படையாக இது போன்ற தீண்டாமை வந்து பிராக்டிஸ் பண்ணப்படுது இன்னை தேதியில. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியில நீங்க அடாப்ட் பண்ண கிராமத்தையே உங்களால பாத்துக்க முடியல. நீங்க இந்தியாவில இருக்கக்கூடிய மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அப்படியே நன்மை செஞ்சு கிழிச்சிட போறீங்களா? இந்த கேள்வியை ஒவ்வொரு இந்தியனும் கேட்கணும். 2022க்குள் பக்கா ஹவுஸ் கொடுத்துருவோம், எல்லாருக்கும் வந்து தண்ணி வந்துரும், எல்லாருக்கும் ஸ்வச் பாரத் மூலமா சானிடேஷன் வந்துரும், டாய்லெட்ஸ் வந்துரும், ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் பல கிராமங்கள் இருளதான் மூழ்கி இருக்கு. ஆனா இவங்க கிராமத்தை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா யாரும் போய் கிராமத்துல போய் பார்க்க போறது இல்லையே. அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போறது இல்லையே. இவங்களோட PR ஒர்க் வந்து சிட்டில இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸோட முடிஞ்சு போயிட போதே. இவங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய பக்தர்கள் வந்து சோசியல் மீடியாவிலும் கோதி மீடியாவிலும் தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் எங்க போய் கடைக்கோடி இந்தியன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறத எங்க பார்க்க போறாங்க அவங்க? இல்ல அதை பத்தி ஏன் கவலைப்பட போறாங்க? அடுத்த வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம, வீடு இல்லாம பிளாஸ்டிக் ஷீட் போட்டு துணியை போட்டு மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் வேலைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு சூட்டு, விதவிதமா கண்ணாடி, பேனா, புல்லட் ப்ரூஃப் வண்டி, 8000 கோடி ஜெட்டு, நாடா பறந்துகிட்டு இருப்பாரு. இல்லன்னா மாநிலமா பறந்து போய் எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுவார். முதல்ல போய் உங்க சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய நீங்க தத்தெடுத்த கிராமங்கள் கவனிங்க. அதை முதல்ல சரி பண்ணுங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். மக்களே பார்த்து புரிஞ்சுக்கங்க, பார்த்து செய்யுங்க.